Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2 கோடி பேர் இங்க வந்து வரவும் போறவுமா இருக்காங்க இந்திக்காரங்க அப்படின்றாங்க. இது எல்லாமே நாளைக்கு வாக்காளர்களா கூட மாறலாம். இங்கேயே அவங்க வந்து வீடு வாங்கி செட்டில் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வெளிப்படுத்துறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகமாயிருச்சா? தமிழ்நாட்டில் 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த வடவர ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. நீங்க யதார்த்தத்தை பார்க்கணும். எப்படின்னா, திருப்பூர்ல பனியன் ஆலை தொழிலாளிகள் ஒரு தமிழ்நாட்டுக்காரனை பார்க்க முடியாது. யார் இருக்கா? வட இந்திய தொழிலாளி இல்லைன்னா திருப்பூரை இயங்காது. அவனுக்கு என்ன என்ன தேவை? ஒரு சப்பாத்தி மாவு ஒரு மூட்டை, வெங்காயம் ஒரு மூட்டை, உருளைக்கிழங்கு பருப்பு அரை மூட்டை. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கேயே வாழ்ந்துடுறான். எத்தனை மாசம்? 6 மாசம் இருக்கு. இந்திக்காரன் அவன் வீட்டுக்கு வீடே கிடையாது. எங்கிருந்து வர்றான்? மாசம் 10,000 ரூபாய் ஜிபேல அனுப்பிச்சிடுறான். அவனுக்கு பெரிய காசு 10,000. ஒரு டாஸ்மார்க் கடையில், ஒரு 10 டாஸ்மார்க் கடையில் நீங்க யார் அந்த கஸ்டமர் பாருங்க. எல்லாம் லிவர் போய் கிட்னி போய் குளிச்சு 3 மாசம் ஆகி லுங்கியை கட்டிட்டு அத்தனையும் பச்சை தமிழர்கள். இந்த திராவிட இயக்கம் எப்படி உருவாக்கி வச்சிருப்பாரு? இல்ல இதுல ஏன் திராவிட இயக்கத்து மேல படிக்கிறீங்க? தயவுசெய்து பேசாம இருங்க, பேசாம இருங்க, சரியா? திராவிட இயக்கத்தில் நீங்க இல்ல, யார் வந்தாலும் தூக்கி நிறுத்த முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. திமுக எப்படி ஜம்பா இருக்கு தெரியுமா? ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் பொம்பளைங்களுக்கு. 1 கோடி பேருக்கு கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 50 லட்சம் பேருக்கு எப்படியாவது கொடுத்துருவோம். 1.5 கோடி பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 1.5 கோடி ஓட்டு நமக்கு கெட்டி. இதுதான் திமுக கணக்கு. 8 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுத்தா 12 மணி நேரம் வேலை செய்யறான். எந்த வேலை கடினமான வேலை கொடுத்தாலும் செய்யறான். உயிரிழப்பு ஆனாலும் 50,000 ரூபாய் ரேட். அவன் பாடியை ஊருக்கு அனுப்பி 50,000 கொடுத்து அனுப்பிச்சா ஊரே எதிர்பார்த்து 50,000 வாங்கிட்டு கதையை முடிச்சுட்டான். அவ்வளோ வறுமை. இங்க கோர்ட்டுக்கு போவான், கேஸுக்கு போவான், பிரச்சனை, பஞ்சாயத்து, தொழிற்சங்கம் வருவான், கட்ட பஞ்சாயத்து, லெட்டர்பேடு கட்சி, 150 கட்சி இருக்கு. தமிழன் பூரா அகதியாக போறான். ஈழத்தில் என்ன நடந்ததோ அதே போன்று தமிழ்நாட்டில் 50 வருடங்களில் இந்த மொழியும் அழிஞ்சு போகும், இந்த இனமும் மிக சிறுபான்மையாக மாறக்கூடிய அபாயம் நடந்து கொண்டிருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தலைப்பு. தமிழ்நாட்டுக்கு நெருங்கும் ஒரு ஆபத்தை தடுக்க ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவான ஒரு பேட்டியாக தான் இதை கொண்டு போனோம். ஓ, அப்படி ஒரு ஆபத்தா அப்படின்னு கேட்டால், ஆமால் நிச்சயம் அப்படி ஒரு ஆபத்தா கூட இது நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் படையெடுக்கும் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பெருத்து கொண்டே இருக்கிறது. கடைசியில நம்ம சிறுபான்மை ஆயிடுவோம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு பார்வையை பலர் அச்சத்தின் வெளிப்பாடா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க வேலைக்கு தானங்க வராங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட போறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் சமீபத்துல பீகார் மாநிலத்துல இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் நடக்க போகுது பீகார்ல. அதுக்காக அதுல ஒரு 36 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியல இருந்தே நீக்கிருக்காங்க. எங்கடா போனாங்க அந்த 36 லட்சம் பேர்னா? அதுல ஒரு 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பல ஸ்டேட்ல அந்த மாதிரி பிரிஞ்சு போய் எல்லாம் வேலைக்கு போனவங்க எல்லாம் அங்கேயே ஓட்டர் ஐடி வாங்கி ஆதார் வாங்கி வீடெல்லாம் வாங்கிட்டு பாங்க போல தெரியுது. தமிழ்நாட்டுல அப்படி 7 லட்சம் பேருன்றாங்க. ஒட்டுமொத்தமா மற்ற ஸ்டேட், பீகார், திரிபுரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு 60-70 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் வாங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடியா வாங்கியிருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? அதே போல ஒரு 2 கோடி பேர் இங்க வந்து வரவும் போறவுமா இருக்காங்க இந்திக்காரங்க அப்படின்றாங்க. இது எல்லாமே நாளைக்கு வாக்காளர்களா கூட மாறலாம். இங்கேயே அவங்க வந்து வீடு வாங்கி செட்டில் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வெளிப்படுத்துறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகமாயிருச்சா? இந்திக்காரங்க தான் அதிகமாயிட்டு இருக்காங்களா? இப்போ நான் நேரடியாகவே 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு செய்தியை சொல்றேன். திருப்பூர் அனுப்பர்பாளையம் வார சந்தை. வார சந்தையில் ஒரு காய்கறி, ஒரு 65 வயது காய்கறி விற்கிற மூதாட்டி. அந்த அம்மா சரளமாக ஹிந்தி பேசுது.
நம்ம ஊருக்காரம்மா. நம்ம ஊருக்காரம்மா. நீங்க 10 வருஷம் பின்னோக்கி ஏன் சொல்றீங்க? ஏன் இப்ப சொல்லலாமே? இல்ல இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முந்தைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டாம். ஓ, இன்னைக்கு அதிகரிச்சு. அத சொல்ல வரேன். இப்ப தேர்தல் வந்த பிறகு பீகார்ல வாக்காளர்களை காணணும்னையும் தமிழ்நாட்டை பத்திக்குது. இல்ல 36 லட்சம் பேர் நீக்குறாங்க. அதான் இவங்க எல்லாம் இல்ல இங்க இல்ல அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் அல்ல, பீகார் அரசியல். பீகார்ல ஆளை காணணும்னையும் அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு தமிழ்நாட்டில் இருக்கிறான் புரிஞ்சுக்கிறான். தமிழ்நாட்டில் 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த வடவர ஆதிக்கம் அதிகமா இருக்கு. நீங்க யதார்த்தத்தை பார்க்கணும். எப்படின்னா, திருப்பூர்ல பனியன் ஆலை தொழிலாளிகள் ஒரு தமிழ்நாட்டுக்காரனை பார்க்க முடியாது. யார் இருக்கா? வட இந்திய தொழிலாளி இல்லைன்னா திருப்பூரை இயங்காது. நான் திருப்பூர்லேயே பனியன் ஃபேக்ட்ரி முதலாளியாக இருந்தேன், டையிங் ஃபேக்ட்ரி முதலாளியாக இருந்தேன். 90, 93, 93, 96 பாட்டாளி தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். கூட்டு கமிட்டியில் நானும் ஒரு ஆள். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்ல கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், திமுக அலுவலகம், சிபிஎம் அலுவலகத்தில் கூட்டு கமிட்டியில் நானும் ஒரு ஆளாக போய் சுப்பராயனுக்கு கோயில்சாமிக்கு தெரியும். இப்போ எம்பியாக இருக்கிற சுப்பராய சிபிஎம்மிலிருந்து திமுக போன கோயில்சாமிக்கு தெரியும். பனியன் சங்க கூட்டு கமிட்டி இன்னைக்கு வந்து திமுக தொழிற்சங்க தலைவர் இருக்கிற ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேருக்கு என்ன தெரியும். என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு தொழிற்சங்கங்கள் அத்தனையுமே சிபிஐ சிபிஎம் கட்டுப்பாடு இருந்தது. சரி. ஆனால் இன்னைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும் நீர்த்து போச்சு. ஏன்? வட இந்திய தொழிலாளி தொழிற்சங்கத்தை சேர்றதில்லை. பாஜக தொழிற்சங்கமே வச்சுக்க மாட்டான். ஏன் வச்சுக்க மாட்டான்னா, தொழிலாளிகள் உரிமை என்பது 2ஆம் பட்சம் தான், முதலாளி உரிமை தான் முதல்ல. பாரதி மஸ்தூர் சங்கம்னு பாஜக சங்கம்லாம் இல்லை. ஆனால் சாய ஆலை தொழிற்சாலையில் ஏறக்குறைய 500 டையிங் ஃபேக்ட்ரி இருக்கு. 500 டையிங் ஃபேக்ட்ரிலையும் ஒரு டையிங் ஃபேக்ட்ரியில் குறைஞ்சபட்சம் 100 பேர் வேலை பார்ப்பான். அப்போ 500 டையிங் ஃபேக்ட்ரியில் ஒரு 50,000 பேர். அத்தனை டையிங் ஃபேக்ட்ரிலையும் யார் இருக்கா? வட இந்திய தொழிலாளி தான். டையிங் ஃபேக்ட்ரி வேலைன்னா 24 மணி நேரம் செய்கிற வேலை. தமிழ்நாட்டுக்காரன் நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் ஒட்டி வச்சுருப்பான். தங்குமிடம் இலவசம், உணவு இலவசம், வேலை உடனடி வேலை. எங்கே? டையிங் ஃபேக்ட்ரியில். பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே டையிங் ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவான். வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் திருப்பூர் நேரடியாக பஸ் போகும். ஆனால் இன்னைக்கு நிலம் அப்படியே தலைகீழ மாறி போச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டம் அதிகமாக இருக்கு. வட இந்திய தொழிலாளிகள் தான் நான், அதாவது பீகார் போகிற டெல்லி போகிற ரயிலில் முழுக்க 1500 பேர் ரயிலுக்குன்னா 3000 பேர் போகிறான். திருப்பூர்லேருந்து போகிற எல்லா ரயிலையுமே நான் சொல்கிறேன். இந்த இத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலைகளிலுமே வட இந்திய தொழிலாளி வந்துட்டான். இது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயம். அதுதான் தோட்ட தொழிலாளர் 50,000 பேர் யார் வந்துட்டான்? வட இந்திய தொழிலாளி. இதெல்லாம் எந்த அரசியல்வாதிக்கு அது போய் யோசிக்கிறதே இல்லை. தமிழர்கள் என்ன சார் பண்ணுகிறோம்? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் 1 கோடி பேர், நான் இது வேதனையும் ரத்தங்கசீர வேதனையோடு சொல்கிறேன், 1 கோடி பேர் நேரம் எங்கே போகிறான்? டாஸ்மார்க்கு போகிறான். புள்ளி விவரம் சொல்லுது. பாட்டலுக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு 10 கோடி வசூல் ஆகுதுன்னு எடப்பாடி சொன்னாரா? செந்தில் பாலாஜி வசூல் பண்ணாருன்னு. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபானா 1 கோடி பாட்டில் விற்கிது. 10 கோடி டெய்லி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகணும் எடப்பாடி சொன்னார். நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. அப்போ 1 கோடி பேர் எங்கே போகிறான்? இன்னொரு வேதனையான விஷயம் முந்தா நாள் கேள்விப்பட்டேன். முதலாளியே போய் கடையில் போய் டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்கி கொடுத்து அங்கே வைக்கிறாராம். யாருக்கு? லேபருக்கு. இல்லை வரமாட்டேங்கிறான். நம்ம தமிழர்கள், தமிழ்நாட்டில் தமிழர் சார். நேற்று எனக்கு ஒரு 3 நாளைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார் திருப்பூர். முதலாளியே வேணா இப்போ ஸ்பீக்கர் பண்ண போட்டு ஆடி கேளுங்க. அப்போ மது கொடுத்தா தாங்க நம்மால் வர்றான், வரமாட்டேங்கிறான். இந்த நிலைமைக்கு யார் வந்துட்டா? தமிழர்கள் பூரா வந்துட்டான். அதனால முதலாளி தமிழர்களை வெறுக்கிறான், தமிழர்களே வேண்டான்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன தேவை? ஒரு சப்பாத்தி மாவு ஒரு மூட்டை, வெங்காயம் ஒரு மூட்டை, உருளைக்கிழங்கு பருப்பு 6 மூட்டை. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கேயே வாழ்ந்துடுறான். எத்தனை மாதம்? 6 மாதம் இருக்கு. இந்திக்காரன்
அவன் வீட்டுக்கு வீடே கிடையாது. அவன் எங்கிருந்து வர்றான்? மாதம் 10,000 ரூபாய் ஜிபேல அனுப்பிச்சிடுறான். அவனுக்கு பெரிய காசு. 10,000 ஐடியில் வேலை பார்த்து 2 லட்ச ரூபா அனுப்புறான்ல, அதே போல் 10,000. ஏன்னா அவனுக்கு எவன் ஷிஃப்ட்டு சார் 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறான் சார். நம்மளால 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டான். நீங்கள் ஞாயிற்று சனிக்கிழமைக்கு வாரம் சம்பளம் திருப்பூர்ல இல்லாம். சனிக்கிழமைக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு கறி மீன் வாங்கி சாப்பிட்டு குழந்தை குட்டியோடு இருந்துட்டு குழந்தையும் வேலைக்கு போகும், குழந்தை குட்டியும் வேலைக்கு போங்க, பொம்பளை வேலைக்கு எல்லாம் வேலைக்கு போவாங்க. எல்லாரும் வேலை இருக்காங்க மணின் ஃபேக்ட்ரியில். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கோட்டை அடிச்சுட்டு மிச்ச காசு இருக்குல்ல, திங்கக்கிழமை கோட்டை அடிச்சுட்டு மிச்ச கறியை கிரிச்சுட்டு அங்கேயே படுத்துக்குவான். திங்கக்கிழமைக்கு பேர் திருப்பூரில் 2வது ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமைக்கு என்ன பேர்? 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த காசெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த லேபரு செவ்வாய்க்கிழமை தான் வேலைக்கு போவான். முதலாளி நடத்துவானா? எனக்கு தெரிஞ்சு பல கான்ட்ராக்ட் ஒர்க்கை கூப்பிட்டு வட இந்திய தொழிலாளி கொடுத்துறான். சின்சியராக செய்கிறான். அவன் எவனும் குடிக்கிறது இல்லை. முதல் விஷயம் என்ன தெரியுமா? எந்த வட இந்திய தொழிலாளியும் குடிப்பதில்லை. நீங்கள் பாதி பேர் குடிச்சிட்டு ஊருக்கு போயிருக்கான், அவனை அடித்து துறைச்சி அங்கேயே கட்டி வச்சிட்டாங்க. ஆனாலும் குற்றங்கள் அவங்களால தான் நிறைய நடக்குது. சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு நடத்துறதும் யாரும் கடைசியா பார்த்தா அது வட இந்திய தொழிலாளி தான். ஏன்னா அவனுக்கு ஐடி ப்ரூஃப் இல்லை, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை. அவனுக்கு இங்கே மிக எளிதாக எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செஞ்சுட்டு ரயில் ஏற ஊருக்கு போயிடலாம். 2000 கிலோமீட்டர் போயிடலாம். அப்போது இந்த மக்கள் கூட்டம் அலையலையாக வர்றான். வருகிற பொழுது எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறான். கட்டட தொழிலாளியிலிருந்து கண்ணாடி பீங்கான் தொழிற்சாலை தொழிலாளி வரைக்கும். சார் நீங்கள் இப்போ இந்த பூந்தமல்லியிலிருந்து நீங்கள் வேலூர் வடத்துக்கு எடுத்துங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனியில் உடைய கார்பரேட் நிறுவனங்கள். சின்னது பெருசுமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே போய் பாருங்கள். எல்லாம் யார் வேலை பார்க்குறான்? வட இந்திய தொழிலாளி தான் வேலை பார்க்குறான். திருப்பூர், பெருந்துறை போன்ற பகுதியெல்லாம் சொல்ல சில இடங்கள்ல 64,000 பேர் ஒட்டுமொத்தமா வட இந்தியர்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஆமாம். ஏன் நீங்க அந்த தமிழர்கள் சிறுபான்மையா தெரியுறாங்க சார். எனக்கு வேலைக்கே போறது இல்ல. நீங்க வேற எந்த சார் எங்கேயும் நீ பார்க்க வேண்டாம் சார். ஒரு நாளைக்கு உங்க கேமராவை எடுத்துட்டு ஒரு டாஸ்மார்க் கடையில், ஒரு 10 டாஸ்மார்க் கடையில் நீங்கள் யார் அந்த கஸ்டமர் பாருங்க. எல்லாம் லிவர் போய் கிட்னி போய் குளிச்சு 3 மாதம் ஆகி லுங்கியை கட்டிட்டு அத்தனையும் பச்சை தமிழர்கள். இந்த திராவிட இயக்கம் எப்படி உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க. இல்லை இதில் தயவுசெய்து பேசாமல் இருங்க, பேசாமல் இருங்க சரியா? திராவிட இயக்கத்தில் நீங்கள் இல்லை, யார் வந்தாலும் தூக்கி நிறுத்த முடியாது. முதல்ல தெரிஞ்சுங்க. அப்போது 5250 5300 கடைகளில் அவ்வளோ பேரும் பாருங்க 50 வயசை தாண்டாத அத்தனை பேருமே 75 வயசு தோற்றத்தோடு எங்க கூலி வேலைக்கு போகிறவன், வண்டி இழுக்கிறவன், மூட்டை தூக்குறவன், இந்த மாதிரி கட்டட தொழிலாளி, பொண்டாட்டி ஒன்று புருஷன் ஒன்று 2 ஓட்டர் வாங்கிக்கிறாங்க. நான் பல பேரை சார் நான் அப்படியே நான் பஸ்ஸில் போகிறேன் சார். கோயம்பேட்டில் பஸ் ஏறி போகிறவன் நான் கோயம்பேடு பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 5000 பேர் படுத்து கிடக்குறாங்க சார். நாளைக்கு போய் பாருங்க சார். எப்போ? காலையில் 4 மணிக்கு நான் ஊருக்கு போவேன். மகளை மனைவி பார்க்குறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் 4 மணி பஸ் போவேன். கோயம்பேட்டில் மம்பட்டி தலையில் இருக்கும், கூடை தலையில் இருக்கும், காரச்சட்டி தலையில் இருக்கும். எங்கே தலைமாட்டில் சில செருப்பை வச்சு தூங்கிட்டு இருப்பான். அத்தனை பேரும் கூலி தொழிலாளி. நாளைக்கு போலீஸ்காரன் போய் அடித்து வரட்டி விட்டுருவான். 1000 பேரை நீங்கள் எனக்கு அங்கே பார்க்க முடியும். அப்போ இவன் பூரா ராத்திரி எங்கே எது கோட்டரை குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறான். இவனுக்கு வீடு இல்லை, வீடு வேணுங்கிற உணர்வு இல்லை. அப்போ இவனுக்கு மனைவி, குழந்தை, குட்டி, அது படிப்பு, இப்படிலாம் யோசிக்க கூட ஆள் இல்லை சார். இப்போ இதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? எந்த வட இந்திய தொழிலாளியும் நீங்கள் தெருவில் படுக்கிறது இல்லை, எந்த கேரளாக்காரரும் தெருவில் படுக்கிறது இல்லை, எந்த ஆந்திராக்காரரும் தெருவில் படுக்கிறது இல்லை, பிச்சை எடுப்பதில்லை. யாரு? எந்த மலையாளி பிச்சை உலகம் பூரா சுத்துங்க, ஒரு மலையாளி பிச்சைக்காரனை பார்க்க முடியாது, ஒரு ஆந்திராக்காரனை பார்க்க முடியாது, ஒரு வட இந்திய பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. அத்தனை பேர் தமிழன் தான் சார். சார் உலகத்துக்கே முன்னுதாரணம் நம்ம தான் சார். ஆமா சார், பிச்சை எடுக்கிறத நம்ம தான் சார் முன்னுதாரணம். எல்லா நீங்க இந்த 5250 டாஸ்மார்க்கை மூடுனீங்கன்னா இந்த இனத்தை மீட்டெடுக்கலாம். இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, இந்த 1 கோடி பேர் வீட்டில், நான் குறைவா சொல்ல வேதனையோடு சொல்லுகிறேன், ஒரு கலப்பினம் உருவாயிட்டு இருக்கு. கலப்பு இனம் உருவாயிட்டு இருக்கு. காரணம்
இவன் டெய்லி ஆல்கஹால் அடிக்ட் ஆகி 1 கோடி பேர் குடி நோயாளி. அவனுடைய ஆண்மையே பறிபோயிடுச்சு. ஆண்மையே பறிபோன பிறகு அங்கே என்ன நடக்கும்? அதுக்கு மேலே நான் போக விரும்பல, மக்களுடைய பார்வைக்கு இல்ல சார். நீங்க வெறும் டாஸ்மார்க்கால தான் வட இந்தியர்கள் வராங்க, அவங்க பெருக்கெடுத்து போயிட்டாங்க, அவங்க அதிகமாயிட்டாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து அந்த புள்ளியில் நிறுத்துறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இவன் எனக்கு வேலை கூடியானா அவனை அங்கே வேலைக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 மணி நேரம் எனக்கு வேலை, 1000 ரூபா சம்பளம் கட்டட வேலைக்கு எனக்கு கொடு. அவனையா நீ வைக்கிற? 10 தொழிலாளி சேர்ந்து டேய் நீ போடா, நீ போ, என் ஊர்ல நான் வேலை பார்க்குறேன்டா கேட்கக்கூடிய அதிகாரமோ அரசியலோ ஆண்மையோ அவங்கள்ட்ட இல்ல. ஏன் சார் திருப்பூர்ல நீங்களுமே ஒரு முதலாளியா இருந்தீங்க? ஆமா. முதலாளிகள்லாம் முடிவெடுங்க, தமிழனுக்கு தான் வேலை கொடுக்கணும், தமிழன் அவனை வந்து வேலை செய்யற அளவுக்கு அவனை நெறிப்படுத்தணும், அவனை ஒழுங்குபடுத்தணும்னு உட்காந்து வேலை இது பண்ணுங்க, தயார்படுத்துங்க. தமிழனை நம்பினா அந்த ஃபேக்டரி பூட்டி சீல் வச்சுட்டு தான் போகணும். ஏன் சார் நம்மளே தாழ்வா பேசிக்கிறது? சார் நான் யதார்த்தத்தை சொல்றேன், நானும் தமிழன் தான், நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதாவது ஒரு என்எல்சி இருக்குல்ல, வேற எங்க வேண்டாம், அரசு நிறுவனத்துக்கு போங்க. அரசு நிறுவனத்தில் 10,000 தொழிலாளி 3 யூனிட்லையும் தேவை. ஒரு யூனிட்டுக்கு 3000 பேர். 3 யூனிட் இப்போ ரன்னில் இருக்கு. எவ்வளோ பேர்? 9,000 பேர். 3 ஷிஃப்ட்டு 27,000 பேர் வேலை பார்க்குறான். என்னுடைய மனைவியின் சகோதரர் அங்கே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் தான். சரி. அவர் சொன்னார், நம்ம பயலே இல்லைங்க, 3000 தொழிலாளி யூனிட் 3ல பெண்டிங்கில் வச்சிருக்கான் வட இந்திய தொழிலாளியை. இவன் ஆள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நுழைக்கிறதுக்கு. ஏன் அங்கே வன்னியர்களே இல்லையா? நான் பச்சையாக சொல்கிறேன், தமிழரை வந்து வன்னியரை பிரித்து வச்சுருக்கீங்க, ஏன் வன்னியர்களே இல்லையா? நிலம் கொடுத்தவன் அந்த வன்னியர், ரத்தம் கொடுத்தவன் வன்னியர், விளை நிலத்தை இழந்தவன் வன்னியர். அவன் வந்து 100 வருஷத்துக்கு முந்தைய தமிழர், இப்போ வன்னியர் ஆயிட்டான். சரியா? அதனால தான் கவினை வெட்டி கொள்றானுங்க. அப்போது இந்த 27,000 தொழிலாளிகள் என்எல்சியில் 3 யூனிட்டில் 3 ஷிஃப்டாக செய்கிறான். இங்கே எத்தனை வட இந்திய தொழிலாளிகள் போய் சர்வே எடுங்க. இதில் வேல்முருகன் ஒருத்தர் தான் உயிரை கொடுத்து கத்துறாரு, ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம். திமுகவை இதை காலி பண்ணுறான். எப்படி காலி பண்ணுறான்? நீ என்எல்சியை மூடிட்டீங்கன்னா எனக்கு டெல்லியிலேருந்து எங்களை கேட்குறான். அதனால திமுக தொழிற்சங்கம் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் திமுக தொழிற்சங்கம் கலந்துக்காது. ஏப்பா வேலை நிறுத்தம், ஏப்பா லே ஆப், வேலை பிரச்சனை பண்ணாதீங்கப்பா, விடுங்கப்பா நடக்கட்டும். அங்கே இருக்கிற மந்திரி யார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பிரச்சனையே பண்ணாதப்பா திமுக தொழிற்சங்கம், நீங்கள் எந்த ஆர்ப்பாட்டம் போகவே கூடாது. அப்போ 27,000 தொழிலாளர்களுடைய உரிமை எங்கெங்கேயால விட்டுருக்கு சார். மத்திய அரசு பணி சார். அவன் பூரா எப்படி அவன் நிலம் கொடுத்தவன், அவன் பாட்டன் அப்பன் தாத்தன், நிலம் கொடுத்தவனுக்கு வேலை இல்லை சார். அப்போ இருங்க, அப்போ ராமதாஸ் தான் சுரங்கத்துறை அமைச்சர் என்று சண்முகமே வராது. ஆமா, அவரே அதை மீட்டெடுக்கலையே. நீங்க எவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? தமிழனை 27,000 தமிழவன், நீ வன்னியரை விட்டுருங்க, அவன் தமிழன் தானே, பச்சை தமிழன் தானே அவன். படை நடத்தியவன், சேர சோழ படையில் 9 ஆண்டு காலம். இப்போ மோடி வந்தார்ல கங்கை கொண்ட சோழபுரத்தில், படை நடத்தின பூரா படையாச்சு, படை நடத்தின பூரா படையாச்சு. அப்போது எத்தனை ஆண்டு காலம் அந்த மண்ணுக்காக தமிழனுக்காக போராடினவன் இப்போ எங்கே எப்படி இருக்கான்? வேலை இல்லாமல் இருக்கான். அங்கே எவன் வேலை பார்க்குறான்? வட இந்திய தொழிலாளி வேலை பார்க்குறான். இது அரசு செக்டாரில், நான் தனியார்லாம் சொல்ல வரல. அப்போது ராமதாஸ் அங்கே தூங்கிட்டாரு, அதிமுகவும் தூங்கிருச்சு, திமுகவும் தூங்கிருச்சு, கம்யூனிஸ்டுகளே காணாமல் போயிட்டான். கம்யூனிஸ்டுகள் ஏன் இதையெல்லாம் ஓங்கி குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதற்காக ஒரு அவங்க வந்து கிரவுண்ட்ல மக்களோடு மக்களா போராடினவங்க தானே சார். பொது உடைமை சித்தாந்தமே என்ன? இங்க வந்து தொழிலாளர் வர்க்கத்துக்காக நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஏன் இதையெல்லாம் எடுத்து பெருசா பேச மாட்டேன்றாங்க? தமிழனுக்கு வேலை கொடு, என் தொழில ஒட்டுமொத்தமா தமிழன் தான் வேலை செய்யணும்னு அவங்க தானே சார் பேசணும். மார்க்சிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, நான் இப்போ மறுபடியும் பேசுகிறேன், மறுபடியும் எங்களுக்கு சண்டைக்கு வர மாட்டீங்களா? சொல்லுங்க. 2 பேரும் திமுக சங்கத்தில் கரைந்து போய் விட்டார்கள். அது முதலே சொல்லிட்டேன். ஓட்டு சாரி, அதாவது ஓட்டலில் இட்லிக்கு விலை ஏற கம்யூனிஸ்ட்கார் போராடுவான் சார் சேம்புக்குடியோட. இட்லி விலை, உணவு ஓட்டலில் உணவு பண்டம் விலை ஏற்றம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நான் பார்த்துருக்கேன். நான் திருப்பூரில் நான் பார்த்துருக்கேன். ஓட்டலில் உணவு பண்டம், இட்லிக்கு சட்னி சாம்பாரை நீங்கள் 50 பைசாலேருந்து 60 பைசா எத்தனை போராடுவான்.
பைப்பில் தண்ணி வரலையா, செங்குடியோட 500 பெண்கள் குடம் சேப்பிச்சேலையோட நேராக கார்பரேஷன் முட்டிக்கிட்டுருவாங்க. நான் திருப்பூர்லேயே வளர்ந்தவன், பிறந்தவன், கம்யூனிஸ்ட் கோட்டையிலேயே வளர்ந்தவன். கார்பரேஷன் கமிஷனரு, கார்பரேஷன் மேயர் எல்லாம் வெளியிலே வர முடியாது. பைப்பில் தண்ணி வந்தால் தான் 500 பெண்கள் போவாங்க. எனக்கு பல சகோதரிகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் போராளிகளை தெரியும். எங்கே போனாங்க இப்போ? அப்போ இவர்கள் இந்த திமுகவை தூக்கி சமப்பதில் மறுபடியும் என்னங்க திராவிட இயக்கம் திமுக திமுகவுடைய ஜோதியில் கரைந்து தங்களுடைய தனித்தன்மையை இழந்து ஒரு 3 சீட்டு கொடுப்பீங்களா, 4 சீட்டு கொடுப்பீங்களா? மாபெரும் மனிதன் வரதராஜன் எங்கே போகிறாரு? ஜெயலலிதாட்ட எங்கே போகிறாரு? சிறுதாவூருக்கு போகிறாரு. வரதராஜன் சிபிஎம்னுடைய மாநில தலைவர். பையன் திண்டுக்கல்ல ரோட்டு கடையில் இட்லி வித்துட்டு இருக்கான். கவுன்சிலரை 3 சட்டம் வச்சிருக்கிறான். ஒரு பையன் வாத்தியார். அந்த வரதராஜன் எங்கே போகிறாரு? ஜெயலலிதாட்ட போகிறார் கூட்டணி பேசுவதற்கு. அந்த அம்மா அப்படியே படையில் இறங்கி வருது. குயின்ஸ், அதாவது குயின் எலிசபெத்து கூட அப்படி இருக்காது, அவ்வளவு திமிரு அந்த அம்மாவுக்கு. ஒரு சேப்பு கட்சி தொண்டை தலைவன் போகிறான், பையன் ரோட்டு கடை இட்லி வச்சுட்டு இருக்கான். என்ன மிஸ்டர் வரதராஜன், நீங்கள் எல்லாம் இந்த இடம் பூரா வந்து யாருடைய இடம்? தலித்துகளோட இடம். அதை நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுத்து கொடுத்துருவீங்களா? கொள்கையே அதுதானையா கம்யூனிஸ்ட் கட்சி. பஞ்சமி நிலம் ஜெயலலிதா கேட்குது, நான் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்கேன், அதை எடுத்து கொடுத்துருவீங்களா நீங்கள்? யார்கிட்ட? கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட. அந்த அம்மா யார்கிட்ட கேட்குது? வரதராஜன். சேப்பு துண்டோடு கம்பீரமாக இருக்கக்கூடிய வரதராஜன் தலை குனிகிறார். இந்த காட்சியெல்லாம் உலக வரலாற்றில் எவ்வளவு பெரிய வேதனை கம்யூனிஸ்டுகளுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தியாகம் பண்ணி சுட்டு கொள்ளுகிற பொழுது, சேலம் சிறையில் சுட்டு கொள்ளுகிற பொழுது தூக்கு மேடை பாலு எத்தனை தியாகிகளை சுட்டு கண்ணை பிடுங்கி கொண்டான். வெள்ளக்காரனும் கொண்டான், காங்கிரஸ்காரனும் கொண்டான். அப்போ ஜெயலலிதா பிறந்திருக்குமா? அவங்க அம்மா சந்தியாபாத் பிறந்திருக்குமா? கம்யூனிஸ்ட் கட்சி என்னன்னு தெரியுமா? அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, கம்யூனிஸ்ட் கட்சி பூரா இந்த திராவிட இயக்கத்தில் கரைந்து போய்விட்டார்கள். அப்புறம் எப்படி போராடுவீங்க? திராவிட இயக்கத்துக்கு என்ன தேவை? வாக்கு. இப்போ திமுக எப்படி தெம்பா இருக்கு தெரியுமா? ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம் பொம்பளைங்களுக்கு, 1 கோடி பேருக்கு கொடுத்துட்டோம், இன்னும் ஒரு 50 லட்சம் பேருக்கு எப்படியாவது கொடுத்துருவோம். 1.5 கோடி பொம்பளைங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா 1.5 கோடி ஓட்டு நமக்கு கெட்டி. இதுதான் திமுக கணக்கு. வட இந்தியர் வந்தா என்ன, வட இந்தியா யார் வந்தா, ஜப்பான்காரன் வந்தா என்ன, இல்ல இந்த பக்கம் சிலோன்காரன் வந்தா என்ன, இல்ல ஊடுருவல் பண்ணி பாகிஸ்தான்காரன் வந்தா என்ன, நமக்கு என்ன 1.5 கோடி ஓட்டு கெட்டியா போச்சு. 1000 ரூபா கொடுத்தாச்சு, பொம்பளைக்கு பூரா ஓட்டு போட்டுருவாங்க. இப்படி ஒரு கணக்கில் திமுக இருக்கு. அப்போ வட இந்திய தொழிலாளியை பற்றி யாருப்பா கவலைப்படுறது? என்எல்சியில் 27,000 பேர் வட இந்தியா வேலை பார்க்குறான். நிலம் கொடுத்த வன்னியர் மக்கள் பூரா தெருவில் நிற்கிறான். அதை பற்றி என்ன கவலை? இல்லை சார், நான் ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஆக்சுவலாக வட இந்தியர்கள் ஒரு வேலைக்காக வராங்க, லேபராக வராங்க. ஆனால் இங்கேயே தஞ்சமாயிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அதை வந்து குறைப்பதற்கான வழிகள் என்ன, அதை தடுப்பதற்கான வழிகள் என்ன? அவங்க வந்த வேலை டியூட்டி, ஆமா தானே? நம்ம இப்பெல்லாம் மெட்ராஸ்க்கு வரோம், வேலை செய்கிறோம், மறுபடியும் நம்ம ஊருக்கு தானே போக போகிறோம், கரெக்டாக இல்லையா? ஆனா அவங்க இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்களே, இங்கேயே டேரா போட்டுறாங்க. நம்ம ஊருக்குலாம் போக வேண்டியது, நம்ம ஊர் இது. ஆமா, நம்ம தமிழ்நாடு, தமிழ் தேசம், தமிழ் தேசியம். கன்னியாகுமரியில் இருந்தாலும் நான் தமிழன் தான். ஆமா, கும்மிடிப்பூடியில் இருந்தாலும் நான் தமிழன் தான். உரகடத்தில் இருந்தாலும் நான் தமிழன் தான். ஆனா அது தப்பான பார்வை. மாதை சென்னையில் இருந்தாலும் தமிழன் தான், தமிழன் தான். குடியாத்தத்தில் இருந்தாலும் தமிழன் தான், கும்மிடிப்பூடியில் இருந்தாலும் தமிழன் தான். ஆனால் என்னுடைய தேசங்கிறது என்னுடைய மக்கள் வாழுகிற பகுதி. இது விட்டுட்டு நான் பெங்களூர் போனா, டேய் எந்தாடா தமிழன் போய்க்கோ, கேரளா போனா அவன் விரட்டுவான். ஆனா பீகார்காரன் இங்க வந்து என்ன பண்றான்னா, ஒரிசாக்காரன், யூபிக்காரன் இந்த மக்களோட மக்களை கலந்து எப்படி என்ன நடக்குதுன்னா, நாடார் வச்சிருந்த மளிகை கடை பூரா அவன் வச்சிருக்கான். இப்போ சிரிக்கிறக்கா சொல்ல, மளிகை கடை வச்சிருக்கான் சார். நான் வந்து தெருவா மோட்டார் சைக்கிளில் பிரேக் பிடிக்காம மோட்டார் சைக்கிளில் தெருவா அலைகிறாள். அந்த இதில் திருவிளையாட சொல்கிற மாதிரி எந்த ஒரு யானை புலவன் தெருவா திரிகிறாளியா, நான் தூணிலும் துரும்பில் இருப்பேன். தெருவா நான் அதே மாதிரி தெருவா திரிகிறாள் மோட்டார் சைக்கிளில். நேற்று ஒரு பாதிரியார் என்ன ஒரு விருந்து கூப்பிட்டார் அவர் மீட்டிங்கில். எங்கே
ஒரு பாதிரியார் ஜான் பெரியாரோடு இருந்தவர். அவருடைய மகன் எங்க தெரியுமா போன ஒரு விருந்துக்கு லீலா பேலஸ். எங்க பெரிய ஹோட்டலுங்க, ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல். பெரியாருடைய ஒரு தொண்டர் அவருடைய மகன் என்ன கூப்பிட்டாருன்னு போனேன். அங்கே ரொம்ப நாளாச்சு போய் அங்கே காரு நுழைய இடத்துல விடுதான் ஓரமா டூ வீலர் ஓரமா போயா அவன் பிஎம்டி பென்ஷன் வந்துட்டு இருக்க இது எங்கெங்க விடுறது அப்படின்னு அந்த பக்கம் சின்ன சந்து வழியா போய் ஆண்டர் கொண்டுக்கு போ அப்படின்னு அந்த பக்கம் எங்கேயா சந்து கேட்டு ரிப்ல மேலே போனேன். அப்போ இதுதான் சென்னை நகரம். சென்னை நகர் பக்கத்திலே 174 அப்பார்ட்மெண்ட்டையும் பார்த்தேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. இதுதான் அதான் அது பார்க்குறோம். செக்மெண்ட் பார் அதையும் பார்த்தேன். செக்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். இப்படி சென்னையில் மார்வாடிகள், வட இந்திய தொழிலாளிகள் சைக்கிள் கடை வச்சிருக்கான் சார். எது வச்சிருக்கான்? சைக்கிள் கடை. வட இந்திய தொழிலாளி பீகாருக்கார சைக்கிள் கடை வச்சிருக்கிறான். மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ண நம்மளால தான் முதல்ல வச்சிருக்கோம். எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல. அப்போ கடையை போட்டாங்க. லேபர்லாம் இல்ல. இப்போ ஓனர் இப்போ திருப்பூர்ல எங்க அப்பா தான் ஒரே ஒரு கடை, பிளாஸ்டிக் கடை. எப்போ ஒரு 60களிலிருந்து 80 வரைக்கும் அவர் கால் ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும் ஒரு கடை. அவர் 2004 இறந்தார். இப்போ எங்கள் அப்பா வைத்திருந்த ஒரு கடையை 200 மார்வாடி வச்சுருக்கேன் சார். 200 எல்லாம் அந்த பிளாஸ்டிக் ஹோல்சேல் கடை. எல்லாம் ராஜஸ்தான் மார்வாடி பூரா வந்து இறங்கிட்டான். வளையல், பொட்டு, கண்ணாடின்னு. அது எங்கள் அப்பாவுடைய குடும்ப தொழில். இப்போ அதை 200 மார்வாடி வச்சுருக்கான். சம்பளம் பூரா ஒரு ரூபாயே கிடையாது. 2வது திருப்பூரில் பனியன் ஃபேக்டரி முதலாளிகள் வந்து கவுண்டர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள். பஞ்சு அவனுது, பருத்தி அவனுது, நூல் அவனுது, டையிங் எல்லாம் அவனுது. ஆனால் கார்பரேட் முதலாளிகள் லக்ஸ், டிக்ஸி இதெல்லாம் யாரு? வட இந்திய முதலாளி. எத்தனை பேர் வேலை செய்யறான்? மான்செஸ்டர் அவங்க கண்ட்ரோல் முழுக்க போச்சு. நம்ம ஊர் பஞ்சு எல்லாம் கிடையாது. எதுவும் கிடையாது. பஞ்சு நம்மளுது, பருத்தி நம்மளுது, நூல் நம்மளுது, தண்ணி நம்மளுது, காற்று நம்மளுது. முதலாளி மட்டும் வட இந்தியர். டிக்ஸின்னு ஒரு பனியன் பிராண்ட் வருதா, லக்ஸ்னு ஒரு பனியன் பிராண்ட் வருதா, இதெல்லாம் 5000 பேர் வேலை பார்க்குறான். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தயாரிப்பை அப்படியே எங்க அனுப்புறான்? தயார் பண்ணி டெல்லிக்கு அனுப்புறான், வட இந்தியாவுக்கு அனுப்புறான். இல்ல சார், இதனுடைய வருமானங்கள் 10,000 ரூபாய் வாங்கி கூகுள் பேல அனுப்பிச்சு விட்டுறான்னு நீங்க சொல்றீங்க. ஒரு பார்வையா சொல்றேன், ஒரு எளிய மக்களின் பார்வையா. இது அவங்களுடைய வருவாய் ஏறுது. நம்ம தமிழனுடைய வருவாய் இங்க சம்பாதிச்சு 10 வருஷமா நடக்குது. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு வாரத்துக்கு சனிக்கிழமை மட்டும் 1 லட்சம் பேர் 10,000 ரூபாய் அனுப்புறான். கணக்கு போடுங்க. 1 லட்சம். நீ திருப்பூர் சர்வே எடுக்க போய் திமுக அதெல்லாம் பத்தி இல்ல, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறான், 1.5 கோடி பேர் ஓட்டு போடுவான், பொம்பளைங்க ஓட்டு போடுவான். இந்த கணக்குல திமுக இருக்கு. திமுக நாங்க 2 லட்சம் ஓட்டு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் இப்போ கவரில் ஓட்டு வச்சுட்டாங்க. பேருக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. 2000 ரூபா. இதை கொண்டு போய் ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய். 234 200 தொகுதி அதாவது விஷன் 200 எவ்வளவு? 200 தொகுதி 8000 கோடி ரெடியா இருக்கு. 8000 கோடி ரெடியா இருக்கு. ஆட்சிக்கு வந்துடலாம். வட இந்திய தொழிலாளி வந்தா, என்எல்சியில் அவன் வேலை பார்த்தா என்ன, திருப்பூர்ல எவன் போனா என்ன, இங்க இருக்கிற சென்னையை ஒட்டி இருக்கிற எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் யார் வேலை பார்க்கறான்? வட இந்தியர். சண்டை வருது, வட இந்தியர்கள் தமிழ் சண்டை வருது. 200-300 பேர் ஒண்ணு சேர்ந்துடுறான். யார்? வட இந்தியர்கள். நம்மளால அடிச்சு விரட்டுறான். நம்ம 2 காவல்துறை அதிகாரி அடிச்சாங்க. எல்லாம் குத்துறான், கத்தியில குத்துறான். அடிக்கிறதா 2வது விஷயம். அவன் முரட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கே போறது இல்ல. யாரு? வடக்கன்ஸ். அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கே போறது இல்ல. அவனுக்கு முரட்டு பயிலுவா. ஏங்க, ஒரு பள்ளி மாணவனும் மாணவியும் ரயில்வே ட்ராக்கை ரயிலே வரலன்னு கேட்டே பூட்டல, அந்த வேன்காரன் ஓட்டிட்டு போறான். 2 செத்து போச்சு இல்ல. எங்க கடலூர் செம்மாங்குப்பத்துல அந்த ரயில்வே கேட் கீப்பர் பேரு பங்கஜ் குமார், எங்க பீகார்காரன். அவன் எப்பவுமே சரக்கு அடிச்சு தூங்கிடுவானான். ரயில் போனாலும் சரி, விமானம் போனாலும் சரி, கப்பல் போனாலும் சரி, சரக்கு அடிச்சு தூங்கிடுவானான். 5 முறை இப்படி தூங்கியிருக்கான ரயில்வே அதிகாரியே சொல்றாரு. அப்புறம் அவனை ஏன்டா அங்க போட்டீங்க? அப்படி தாங்க போடுவோம். 5 லட்சம் பீகாரி இந்திய ரயில்வே காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் எங்க வேணா போய் பாருங்க. யார் இருக்கா? பீகாரி தான் இருக்கான். பீகாரி. தமிழனுக்கு வேலை கொடுக்கல. தமிழனுக்கு
வேலை இருக்கு. என்ன வேலைன்னா டாய்லெட் இருக்குல்ல அதை போய் கழுவணும். நான் சீரியஸா சொல்றேன் சார். சுத்திகரிப்பு தொழிலாளி தான் தமிழர் இருக்கா சார். ஒரு ரயில்வே மினிஸ்ட்ரி கூட நம்ம வாங்க முடியலையா சார்? இத்தனை முறை நம்ம அதிகாரம் நமக்கு வந்து 2G ராஜா தான் அண்ணன் கலாநிதி மாறன் சன் டிவி முதலாளி, தம்பி சன் டிவி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தொலைத்தொடர்பு துறை அமைச்சர். இப்படி டெலிகாம் மினிஸ்டர். பேசாம நம்ம சவுகார்பட்ட மார்வாடியே தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கிடலாம். நல்ல வட்டி கொடுத்து வாங்கி ஃபைனான்ஸ் கொடுத்து நல்லா பத்திரமா வச்சிருப்பான். என்னங்க இது கேவலம், எவ்வளவு கேவலம். 25 வருஷம் பீகார் ராசா ரயில்வே மினிஸ்டர் யாரு? பஸ்வான் 10 வருஷம் மினிஸ்டர். யாரு? லல்லு வர்றாரு, எனக்கு ரயில்வே வேணும். அடுத்து மம்தா வெஸ்ட் பெங்கால். பீகாரை சொல்றேன் சார், பீகாரை சொல்லிட்டு இருக்கிறேன். 25 வருஷம் பஸ்வான் 10 ஆண்டு காலம் ரயில்வே மினிஸ்டர். அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் பீகார்ல எலெக்ஷன் பீகாரியே ஆயிட்டாரு அவரு. அடுத்து லல்லு பிரசாத். அடுத்து நிதிஷ்குமார் விஷயமா இருக்கார்ல. இந்த எத்தனை வருஷமா 30 ஆண்டு காலமா பீகார்கார எதை கட்டு வாங்குறான்? ரயில்வே கட்டு வாங்குறான். நம்மளால எதை கட்டு வாங்குறான்? 2Gல ராஜாவுக்கு கேட்டு வாங்கினாரு. கருணாநிதி இங்கிருந்து தள்ளுவண்டியில போய் சோனியாட்ட எங்களுக்கு தொலைத்தொடர்பு துறைக்கு வேணும்னு கேட்டு வாங்குறாரு. மாறன் செத்த உடனேயும் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் ராஜா கூடன்னு போறாரு. வாஜ்பாய் சின்ன பயலா இருக்கான், சோட்டா பாய் பச்சானா குழந்தை, நான் தரமாட்டேன்ட்டார். யாரு? வாஜ்பாய். இல்லைன்னா முரசொலி மாறன் மரணம் அடைந்த பிறகு இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் யாரு கேட்கறாங்க? ராசாவு கேட்கறாங்க. ராசா கொடுத்துருந்தா இந்தியா அன்னைக்கே திவாலா இருக்கும், நபீபியா மாதிரி ஆயிருக்கும். இப்போ சரியா காவிரி பிரச்சனை இருக்கு. காவிரி பிரச்சனைக்கு தீர்த்து வைப்பதற்கு ஒரு நதிநீர் மேலாண்மை மந்திரி வாங்குறாங்களா? இல்லை. இவர்களுக்கு என்ன வேணும்? எதுல வளமான துறை. நீங்க கேரளாவில் வயலார் ரவி வெளிநாடு வாழ் இந்திய நலத்துறை வேணும் கேட்டு வாங்குறாரு. ஏன்னா மலையாளி பூரா வெளிநாடுகள்ல தான் பரவி கிடக்கிறான். அவனை பாதுகாப்பதற்கு ஒரு துறை வேணும் கேட்கிறாரு. வயலார் ரவி மறைந்துட்டாரு. அவருடைய சம்பந்தி தான் MP டிஸ்ட்ரிக்ட் புருஷோத்தம. இங்க சாராயம் விற்கிறார். கேரளாவில் சாராயம் விற்க முடியாது. சாராய ஆளை யாருது? MP டிஸ்ட்ரிக்ட் MP புருஷோத்தம. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க கள்ளுக்கடையை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ண உடனேயும் செத்து போனாரே நம்ம தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா குமரி ஆனந்தனை யார் இறக்கி விடுறா? MP டிஸ்ட்ரிக்ட் புருஷோத்தம வயலார் ரவி 2 பேரும் கள்ளுக்கடையை ஒழிப்போம். எப்படி? யோ நீ மறையேறியா? யாரு மறையேறி? குமரி ஆனந்த மறையேறி. அவங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆந்திராவோட கவர்னரா இருந்தாரு. அப்புறம் மறையேறி, உடைய அடையாளமே மறையேறி. கல்லு விற்கிற பார்ட்டி, பதனி விற்கிற பார்ட்டி, நொங்கு விற்கிற பார்ட்டி. ஆனா கள்ளுக்கடையை ஒழிக்கணுமா? எதுக்கு? MP புருஷோத்தமனுக்கு ஆதரவா தங்கபாலு சொல்லி குமரி ஆனந்த போய் என்ன எதை ஒழிக்கிறாரு? கல்ல ஒழிக்கிறாரு. உடனே நம்ம இவர் இருக்கார்ல கல்லு நல்லுசாமி கிளம்பி போறாரு குமரி ஆனந்தரை பார்த்து, யோ உன் ஜாதிக்காரதாயா கல்லு விற்கிறான், கல்லு கடை எடுக்கிறான், பனைமரம் வச்சிருக்கிறான். ஒரு பனைமரத்துக்கு 500 ரூபா கிடைச்சா வருஷத்துக்கு 100 பனைமரம் வச்சிருக்க 50,000 கிடைக்கும். ஏதோ உன் மறையேறவன் சமூகம் படிச்சு மேலே வரியா, அதையே ஒழிக்கிற? இல்லை, எனக்கு தங்கபாலு சொன்னாரு. தங்கபாலு யார் சொன்னா? MP புருஷோத்தமன் சொன்னாரு. புருஷோத்தமன் யார் சொன்னா? வயலார் ரவி. இந்த தமிழ்நாட்டு அரசியலை பாருங்க. அப்போ எங்க வட இந்திய தொழிலாளிக்கு எதிரா தமிழனை நீங்க ஒசூர் பூரா யார் இருக்கா? ஒசூர் பூரா வட இந்திய தொழிலாளி தான் இருக்கான். தமிழனுக்கு அங்கே வேலையே இல்லை. ஏன்னா அவன் தொழிற்சங்கத்தில் சேர்றது இல்லை. 8 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுத்தா 12 மணி நேரம் வேலை செய்யறான். எந்த வேலை கடினமான வேலை கொடுத்தாலும் செய்யறான். உயிரிழப்பு ஆனாலும் 50,000 ரூபா ரேட். அவன் பாடியை ஊருக்கு அனுப்பி 50,000 கொடுத்து அனுப்பிச்சா ஊரே எதிர்பார்த்து 50,000 வாங்கிட்டு கதையை முடிச்சுக்கிறான். அவ்வளோ வறுமை. இங்கே கோர்ட்டுக்கு போவான், கேஸுக்கு போவான், பிரச்சனை, பஞ்சாயத்து, தொழிற்சங்கம், வறுமை கட்ட பஞ்சாயத்து, லெட்டர்பேடு கட்சி, 150 கட்சி இருக்கு. ஆனால் இதெல்லாம் முதலாளி பார்க்குறான். எனக்கு இப்போ வைகுண்டராஜன் என்கிட்ட அவர் அந்த கார்னட் ஃபேக்ட்ரி நடந்த பொழுது ஒரு 6,000 தொழிலாளி வேலை பார்த்தான். 6,000 பேர் வட இந்திய. முதலாளி யாரு? தமிழ் முதலாளி. நீங்க டாட்டாவுக்கும் வைகுண்டராஜனுக்கு சண்டை வந்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் யாருக்கு சப்போர்ட் பண்ணா? வைகுண்டராஜனுக்கு. டாட்டாக்கு இந்த தொழில் போகக்கூடாது, இந்த நிலம் பூரா டாட்டாக்கு போயிடக்கூடாதுன்னு நானும் அதுல ஒரு ஆளு.
வைகுண்ட ஆஃபீஸ்லேயே படுத்து கிடந்தோம். சிங்கிள் டீக்கு வழியில், அது வேறு விஷயம். ஒரு விஷயம் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, நேராக சொல்கிறேன். அப்போது இப்போ வைகுண்டராஜனுடைய ஃபேக்டரி யார் இருக்கா? வட இந்தியா. 6000 வட இந்திய தொழிலாளி. ஏன்னா அவன் எதையும் கேட்கறது இல்லை, செக்கு மாடு மாதிரி சொன்ன வேலையை செஞ்சு அங்கேயே படுத்துக்குவான். அவனுக்கு என்ன வேணும்? ஒரு மூட்டை சப்பாத்தி மாவு, வெங்காயம், டாலு, உருளைக்கிழங்கு, இதை காமிச்சிங்கன்னா அங்கேயே படுத்துக்குவான். மாதம் 10,000 கொடுத்துட்டிங்கன்னா 10,000 நீங்கள் 100 ரூபா நோட்டு ஒரு கட்டை கொடுத்துட்டிங்கன்னா கடவுளே பீகார் நோக்கி கும்பிடுவான். இதை நான் எங்கடா பார்த்தேன், என் பரம்பரையே பார்க்கலடா. அப்போது தமிழ்நாடு முழுக்க 1 கோடி வாக்காளர்கள் நீங்கள் லைவில் வந்துடுவான். நீங்கள் திருப்பூரில் ஒரு கேள்விப்பட்டேன், பீகாரை சேர்ந்த ஒரு எம்பி பிரைம் மினிஸ்டரை பார்த்து, நாங்கள் 25,000 குடும்பம் அங்கே இருக்கோம், எங்கே திருப்பூரில் பரவலாக இருக்கும், எங்களுக்கு ஒரு சிப்கார்டு கட்டி கொடுங்க. எது? ஒரு தொழிலாளர் தங்குகிற ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஹவுசிங் போர்டில் ஒரு மனு கொடுத்தாங்களாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். 25,000 பேர் குடும்பம். ஆமாம், குடும்பம் பரவலாக திருப்பூர் 25,000 குடும்பம் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பே இல்லை, குடிசை கிடிசை, தங்குற இடம், போகிற இடம், தெருவில் எல்லாம் இருக்கும். அதனால் எங்களை குழந்தைகளுக்கு படிப்பு இல்லை, எதிர்காலம் இல்லை, இதெல்லாம் அவசியம் சொல்லி பீகார் எம்பி போய் திருப்பூர் இருக்கிற இந்த பீகார் மக்களுக்காக பேசும்போது, சரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து திருப்பூருக்கே வந்துருச்சான். கலெக்டருக்கு வந்து திருப்பூர் கலெக்டர் இடம் பார்த்து முதலிவாளையம் சிட்கோக்கு பக்கத்தில் 25,000 குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்காக ஒரு ப்ராஜெக்ட் தயாராகிருக்கு. 25,000 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பேர் இருப்பான்? குறைந்தபட்சம் 5 பேர் இருப்பானா? 1.25 லட்சம் பேர் வந்துடுவான். 1.25 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் குஷல் சந்த் மக்வானா எம்எல்ஏ ஆயிடுவான். திருப்பூருடைய சவுத் எம்எல்ஏ யாரா? குஷேல் சந்த் செயின் பனாத்வாலா. எந்த ஊர்ரா அவரு? திருப்பூர் எம்எல்ஏடா. நீங்கள் இல்ல சார், அதிர்ச்சியான தகவல், திருப்பூர் திரிபுராவா மாறிட்டு, திருவண்ணாமலை அருணாச்சலமா மாறுது. என்னதான் நடக்குதுங்க நாட்டுல? தமிழ வந்து சிறுபான்மை ஆயிடுவோம் போல தெரியுது. இலங்கையில என்ன நடந்தது? இலங்கை சுதந்திரம் அடைந்த 1948 இந்தியாவுக்கு அடுத்த நாள் தான் வெள்ளைக்காரன் கொடுத்துருக்கு போயிட்டான். 75 லட்சம் பேர் தமிழர் இருந்தான். சிங்கள அதே 75 லட்சம் பேர். இப்போ ஒரு 77 வருஷம் ஆகிப்போச்சு. 48, 50, அது ஒரு 50, ஒரு 25, 75, 77 வருஷம் ஆச்சு. 1.5 கோடி சிங்களம் இருக்கான், 25 லட்சம் தமிழர் இருக்கான். எங்கடா போனாவன்? அங்கே வாழ முடியாமல் எல்லாம் எங்கே போயிட்டான்? லண்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் நெதர்லாந்துக்கும் பிரான்ஸுக்கும் போய் பல லட்சம் தமிழன் அகதியாக போன போகிற அங்கே எம்பி ஆகிட்டான். அனிதா குமரன் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர், ஈழத்தமிழச்சி அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். கனடாவில் ஆனந்த சங்கரி, இலங்கையினுடைய எம்பியினுடைய மக ஹரிசங்கரி, இலங்கையினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்கள் இலங்கையில் ஹரிசங்கரி. அப்போது அகதியாக போன பூரா அங்கே மந்திரி ஆடுறான், இங்கே தமிழை பூரா அகதியாக போகிறான். தமிழ்நாட்டு ஈழத்தில் என்ன நடந்ததோ அதே போன்று தமிழ்நாட்டில் 50 வருடங்களில் இந்த மொழியும் அழிஞ்சு போகும், இந்த இனமும் மிக சிறுபான்மையாக மாறக்கூடிய அபாயம் நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு வட இந்திய லாபி. அதனால தான் டெல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரே ரேஷன் கார்டு. பீகாரில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், கும்மிடிப்பூண்டியில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், குன்னத்தூரில் இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒரே ரேஷன் கார்டு, ஒரே சட்டம், இப்படி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மோடி, ஒரே அமித்ஷா. இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறோம். எதுக்காக? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவன் திமுக போட மாட்டான், அதிமுக போட மாட்டான். யாருக்கு போடுவான்? பிஜேபிக்கு தான் போடுவான். ஏன்னா பிஜேபி தான் நம்மளை பாதுகாக்குன்னு அந்த வட இந்திய தொழிலாளிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒன்றும் லல்லு பிரசாத் இல்லை. இப்போ என்ன பஞ்சாயத்துனா, நீங்கள் எங்கள் பீகாரியை விரட்டி விட்டிங்கன்னா அங்கே இந்தியா கூட்டணி தோற்று போகணும். தேஜஸ்வி யாதவ் அங்கே மிரட்டுறாரு. இங்கே சும்மா அரசியல் கொளுத்தி போடுவான். பீகாருக்காரன் அடிச்சு விட்டான்னா பீகாருடைய டெப்டி சிஎம் இங்கே வந்துடுவார். பல இடம் பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கு. தமிழனை எங்கே உன்னாலும் நாதியே இருக்காது. பம்பாயில் அடி வாங்குவான், மகாராஷ்டிராவில் அடி வாங்குவான், இலங்கையில் அடி வாங்குவான், மலேசியாவில் அடி வாங்குவான். அடி வாங்காத இடமே இல்லை அந்த அனாதிப்பை தமிழன். இவனுக்கான தலைமையே இல்லை. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை போல தமிழனுக்கு ஒரு இயக்கம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு.
இந்த திராவிட இயக்கம் 2 பேரும் சாராய கடையில் அரசியலை முடிச்சுட்டு இப்ப ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு ஆபத்துன்னு இவங்க சொல்றாங்க, நீங்களுமே சொல்றீங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் போல ஒரு இயக்கம் வேணும்ன்றீங்களே. பிற்போக்கு சார், நீங்க ஒரு மனிதன் தவறானவனா சரியானவனா என்பதை விட அவன் கடைபிடிக்கிற கொள்கை இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஆர்எஸ்எஸ் காரன் மட்டும்தான் அப்ப கொள்கையை கடைபிடிக்கிறான், பிற்போக்குவாத கொள்கையை சரியா கடைபிடிக்கிறான். திராவிட இயக்கம் முற்போக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பஞ்சாயத்துல இருக்கான், அவங்களோட பினாமியில் இருக்கான். திராவிட இயக்கம் எந்த அடிப்படை கொள்கையுமே இல்லை. 2 திராவிட இயக்கங்களுக்கு அவர்களுக்கு என்ன, தேர்தலில் ஜெயிக்கணும். அதுக்கு நீங்க சார் காவிரியில 85 டிஎம்சி தண்ணி எங்க போயிருச்சு? கடல்ல போயிருச்சு. ஆனால் காவிரியினுடைய கடை மடை தூர்வாழப்படவே இல்லை. ஆனா 1000 ரூபான்னு வருஷம் 20,000 கோடி 1000 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 1000 ரூபாயா தேவை? காவிரியில செக் டேம் கட்டினா முப்போகம் விளையுண்டா, முப்போகம் விளையும். உரிமை தொகை 1000 உரிமை தொகை. அப்போ 20,000 கோடி வருஷத்துக்கு இதுல போகுது. 200 கோடி இருந்தா காவிரி தூர்வாரி இருக்கலாம். 100 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்காது. மாவோ தான் சொல்லுவாரு, பசிச்சா மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கத்து கொடுங்க. அவன் எப்ப பசிக்குதோ மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்குவான். ஒரு மீனை குடிச்சீங்கன்னா சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவான். இது மாசத்துக்கு சொன்னது. அதனாலதான் உலகத்துக்கே யார் வழிகாட்டுறா? சீனர்கள் வழிகாட்டுறா. இங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பயிலும் இங்க இந்தியானா என்ன நினைக்கிறான்? ஒரு ஈஸியா போய் சுரண்டிட்டு வந்துடலாம். பன்னாட்டு கம்பெனிகளுடைய வேட்டைக்காட இங்க போனா சார், இங்க சாம்சன்ல வேலை பார்க்கறான்ல, இவனுக்கு 30,000 ரூபாய் சம்பளம். இதே சம்பளம் அவன் நாட்டுல 3 லட்சம் ரூபாய். எப்படி? இவனுக்கு 30,000, அங்க அவனுக்கு 3 லட்சம். ஏங்க வர்றான்? இந்த பயலுகளை ஈஸியாக சுரண்டி விட்டு போகலாம். நோக்கியோ கம்பெனி வந்தான், 99 வருஷத்துக்கு ஒரு 100 ஏக்கரா கொடுத்தாங்க லீஸு. அவன் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கம்பெனி நடத்தினான். கம்பெனி மூடிவிட்டு 99 வருஷம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறான். 10,000 கோடி லாபம். எவ்வளவு முட்டா பயலுக்கு தமிழம் பூரா. இதுக்கு நீங்க சாம்சங் நிறுவனத்துல தாமோ அன்பரசனும் தொழில்துறை அமைச்சர் டிஆர் பாலு ராஜா 2 பேரும் தேர்தலுக்கு முன்பு நிதி வாங்கிட்டாங்க. சிபிஎம் 550 பேர் தொழிலாளிகள் உரிமைக்காக போராடுறான். இவங்க போண்டா சங்கத்தை உருவாக்கி போண்டா சங்கத்தில் கையெழுத்து போட்டு தாமோ அன்பரசா அந்த தொகுதி எம்எல்ஏ, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா 2 பேரும் சிபிஎம் காலி பண்றாங்க. சிபிஎம் திமுகவோட இருக்குது. இந்த வினோதத்தை எங்க போய் சொல்றது? இந்த வேடிக்கை எங்க போய் சொல்லுவது? அப்போ திராவிட இயக்கம் தாங்க இந்த வட இந்திய தொழிலாளி 1 கோடி பேர் இங்க வருவதற்கு திராவிட இயக்கங்கள் தான் காரணம். திராவிட இயக்கங்களுடைய சூழ்ச்சியான 1 கோடி பேர் நேர சாராய கடைக்கு போறான். 5250 சாராய கடை இருக்கு. 2500 ரேஷன் கடை இருக்கு. எங்க ரேஷன் கடை எவ்வளவு? 2500. அரிசி, உப்பு, புளி, பச்சரிசி, ரேஷன் அரிசி வாங்குற கடை, சக்கரை, மண்ணெண்ணெய், குடிமை பொருள் கடை. சாராய கடை எவ்வளவு இருக்கு? 5000. ஏன்னா ரேஷன் கடைக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். சாராய கடைக்கு ஒரு வார்டுக்கு 2 கடை வச்சிருக்கான். குடிகாரம் ரொம்ப தூரம். அதுவும் குடிகாரம் சொல்லக்கூடாதான், மது பெரியர்களாம். என்ன டாக்டரேட் கொடுக்கலையா அவங்களுக்கு? டாக்டரேட் கொடுங்கய்யா அவங்களுக்கு. குடிகாரம் கோச்சுக்குவானாம், கேஸ் போட்டுருவானாம். அப்போ அவர்களுக்கு என்ன பேரு? குடி பிரியர், மது பிரியர். இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? திராவிட இயக்கங்கள். இந்த திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறோமா ஒழிக்கக்கூடாது? 1 கோடி பேரு குடிகாரனாக மாறுவதற்கு அந்த இடம் வட இந்தியர்களுக்கு போய் சேருவதற்கு காரணம் 2 திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கங்களுக்கு என்ன தேவை? வாக்கு வங்கி தேவை. வாக்கு வங்கி மூலம் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அமைச்சராக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும். எனக்கு தெரிஞ்ச அதிமுகல 1 லட்சம் பேர் 1000 கோடி வச்சிருக்கவங்க இருக்கான். பெரியாரே தெரியாது. சரி, பெரியாரை வேற யாரை தெரியும்? வீரமணியும் தெரியாது. வேற யாருக்கு தெரியும்? நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. இந்த பக்கம் திமுகல பெரியார் தெரியும், பெரியார் தெரியும், ஏமாத்துறதுக்கு. இந்த பக்கம் 1 லட்சம் பேர் இருக்கான். யாரு? திமுகவில்
1000 கோடி 2000 கோடி 5000 கோடி வச்சிருக்கிறவன் இந்த பக்கம் 1 லட்சம் இந்த பக்கம் 1 லட்சம் பேர். 2 பேருக்கும் பெரியார் என்ன செய்தார், பெரியார் ஒருத்தர் இருந்தாரா, இப்படி 2 அந்த 1 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கோம் 2 பேர், இத்தனை பேருக்குமே பெரியாரை தெரியாது. ஆனா பெரியாருடைய விதை தான் இந்த திமுக 1 லட்சம் பேர், அதிமுக 1 லட்சம் பேர். தேர்தல் வரட்டும், ஊர்லேருந்து ஒரு 500 பேரை கூட்டிட்டு கிளம்பிடுவான். இந்த தேர்தலுக்கு செலவு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 50 கோடி ரூபா செலவு பண்ணணும் தான் சீட்டு. 50 கோடி எங்கிருந்து கொண்டு வருவான்? ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இவன் தானே வருவான். நீங்கள் நானும் ஏழைபால கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறவன், துண்டிப்படி வச்சிருக்கிறவன், சேப்பு சட்டை மட்டும் வச்சிருக்கிறவன், கருப்பு சட்டை மட்டும் வச்சிருக்கிறவன் எவனா சீட்டு கிடைக்க முடியுமா? என்ன காரம் இருக்கணும்? லேண்ட் குரூசரும் ரேஞ்ச் ரோடு இருந்தால் தான் சபரீசனும் உதயநிதியும் இந்த சீட்டு கொடுப்பாங்க. அங்கே பஸ்ஸில் வந்தாங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ சசிதரன், வயநாடு தொகுதி எம்எல்ஏ. ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு பார்த்தீங்களா? அதை ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு அந்த மூட்டை தூக்கிட்டு போகிறார். நான் பார்த்து என்கிட்ட இருக்கு, இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. யாரோ அனுப்பி நான் எடுத்து வச்சுருங்க. யார் ரேஷன் கடைக்கு போகிறாங்க? அந்த மாதிரி எந்த எம்எல்ஏ போகிறாங்க, எந்த எம்பி போகிறாங்களா? நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். 6887 பேர் ரேஷன் அரிசி கடத்தி கைது. நேற்று செய்தி, நேற்று பேப்பர் கடத்தி கைது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 60,000 பேர் கிடச்சிருக்கான். எவ்வளோ பேர்? 10% தான் போலீஸ் கேஸ். ஏன்னா ஃபுட் செல் தான் ரொம்ப டிமாண்டு. எனக்கு அந்த சீட்டை கொடுங்க. போலீஸுக்கு ஃபுட் செல் தான். எதுக்கு? ஃபுட்டை பூரா செல்லாக்கிடுவான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போய் நின்னாலும் எங்கே நிற்குது? வேறு திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கம் தான் அழிவுக்கு காரணம். அழிவுக்கு காரணமே திராவிட இயக்கம். யார் தமிழ்நாட்டை காப்பாற்றுறது? தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறது? இப்போ தான் நம்மளால் பனையூரில் 3வது வீட்டில் போய் நிற்கிறான். ஒரு நடிகையின் 3வது வீட்டில் போய் தலைவனை எங்கடாலும் தேடுறான். அவர் ராத்திரி கழிச்சு போயிட்டாருங்க. தலைவனை எங்கடா போய் தேடுறான்னா ஒரு நடிகை வீடு பனையூரில் போய் 4வது வீட்டில் தேடுறான். இதை வேதனைக்காக சொல்ல, இது இந்த 1 கோடி தொழிலாளியும் அவனுக்கு முதலாளியே ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துருவான், முதலாளியே ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருவான். யாரு? தமிழ் முதலாளியே வாங்கி கொடுத்து, டேய் நீ என்னை விட்டு போயிடாதரா. இது தமிழ் இனத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா? தமிழ் இனத்து அதான் அவன் தமிழன் தானே. அவன் ஃபேக்டரி நடத்தணும், அவன் 100 பேருக்கு சோறு போடணும், அவன் வாழ்றான் சார். நாடு அழிஞ்சு போயிடுமே. அதுக்கு அதிகாரம் உள்ளவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இவர்கள் தான் சிந்திக்கணும். அவன் தொழிலாளி, முதலாளி 2 பேரும் அவனுக்கு தொழில் நடக்கணும், இவனுக்கு சம்பளம் வரணும், அவ்வளோதான். இதுக்குள்ள அரசியலோ, தமிழ் தேசியமோ, திராவிட தேசியமோ, இந்திய தேசியமோ எந்த தேசியம் இல்லை. அவனுக்கு போட்ட காசுக்கு முதல் வரணும், அவனுக்கு சம்பளம் கிடைக்கணும். இதில் பீகார்காரன் வந்தா என்ன, பஞ்சாப்காரன் வந்தா என்ன, அந்த மாநில ஆள் வந்தாலும் சரி அவன் வேலை வாங்குவான். அப்போ தமிழ் முதலாளிகளை பொறுத்து சார், நீங்க சவுகார்பேட்டை ராஜஸ்தானா மாறிட்டு இருக்கு. ஆமா, திருப்பூர் திரிபுராவா மாறிட்டு இருக்கு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரா அருணாச்சலமா மாறிட்டு இருக்கு. இப்படியே போனா தமிழ்நாடுன்ற அடையாளமே எல்லாம் போயிடும் போல தெரியுது. ஆமா, மீண்டும் சங்கரலிங்கர் நாடு தேவை. தமிழ்நாடு பேர் வைங்கடான்னு 76 நாள் இருந்தது, இறந்து போயிட்டாரு. பச்சை தண்ணி கூட குடிக்காம செத்து போனார் காங்கிரஸ்காரன். சாகும்போது சொன்னாரு, காங்கிரஸ்காரன் பாடி தொட்டக்கூடாது, கம்யூனிஸ்ட்காரன் தான் வந்து பாடி எடுக்கணும். என்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் தாண்டே அடக்கம் பண்ணணும். காங்கிரஸ்காரன் பக்கத்திலே வந்தாரு, செத்தார். இப்போ காங்கிரஸ்காரன் ஒழிக்கிறதுக்காக வந்த இந்த திராவிட இயக்கம் காங்கிரஸ்காரோட பன்மடங்கு துரோகியா மாறிட்டான். இப்போ சங்கரலிங்கனால் இருந்தா திமுக காரன் பக்கம் வந்துடக்கூடாதுரா, திராவிட இயக்கம் பக்கமே வந்துடக்கூடாது. என்ன மீண்டும் சேப்பு துண்டி தானே போட்டு என்ன புதைக்கணும்னு இருப்பார். அப்போ இந்த வட இந்திய தொழிலாளி ஒசூர்லேருந்து, கர்நாடகா பார்டர் ஒசூர்லேருந்து சேலத்தில் வெள்ளிப்பட்டறை தொழிலாளி பூரா யாரு? செவ்வாப்பேட்டை தொழிலாளி பூரா யாரு? வட இந்தியன். அப்படியே போனீங்கன்னா ஈரோடு, ஈரோடுல டெக்ஸ்டைல், லுங்கி, சாயப்பட்ட எல்லா கார்மெண்ட்ஸும் தொழிலாளி பூரா இந்திக்காரன் தான். அப்படியே திருப்பூர் போனீங்கன்னா கேக்கு, சாயப்பட்டறை, செலவுப்பட்டறை, பேப்பரிகேஷ, டையிங் எல்லாம் வட இந்திய தொழிலாளி தான். அப்படியே கோயம்புத்தூர் போனீங்கன்னா பஞ்சாலை மில்லுகள், பஞ்சில் நூல் எடுக்கிறாங்கல்ல, ஸ்பின்னிங் மில், அது பூரா யாரு? வட இந்திய தொழிலாளி தான் நம்பி இருக்கு. அப்போ
எங்கதாயா தமிழன் இருக்கான். இதுக்கு மேலேயாவது தமிழர்கள் விழித்துக் கொள்கிறார்களான்னு பார்ப்போம். ஊதர சங்க ஊதி இருக்கும், பொழுது விடியும் போது விடியட்டும். நம்ம பேசியிருக்கோம், இந்த தகவல் போய் சேரட்டும், தமிழன் இனியாவது விழிப்புணர்வு அடையட்டும். விழிப்புணர்வு அடைந்து நம்ம சில மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குக்கா. நம்மளை நாமளே தான் காப்பாற்றிக்கணும் தமிழர்கள். அந்த இடத்துக்கு வராங்களான்றதை பார்ப்போம். காலங்காலமாக இதை பேசிட்டே தான் இருக்கோம், தொடர்ச்சியாக அப்படியே தான் நிற்குது. அதிகரித்து கொண்டு தான் வருகிறது நிறைய விஷயங்கள். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருப்பாண்டி. நன்றி, வணக்கம்.